இங்க கூட்டணிகளுக்கு வந்து கொஞ்சம் தாராளமாக சீட்டை பகிர்ந்தளிச்சுன்னு பார்த்தா திமுக. ஆனா அந்த மாதிரி இல்லாம ஸ்ட்ராட்டஜிக்கா சீட்டை பகிர்ந்தளிச்சது வந்து அதிமுக. அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னா, ஸ்ட்ரைக் ரேட் இருந்தனால தான் அவங்க காங்கிரஸும் விசிகாவும் ஒரு 2 சீட் 3 சீட் அதிகம் வாங்க முடிஞ்சது. ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருந்தனால இடதுசாரிகளுக்கு ஒரு சீட்டு குறைச்சிட்டாங்க. விஜயோட இம்பாக்ட்னால கூட்டணி கட்சிகள்லாம் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. கொள்கை ரீதியா பாஜக எதிர்ப்பு சொல்றாரு. அவருக்கு திமுகவுடன் கொள்கை முரண்பாடு கிடையாது. அதனால தாவேக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் அப்படின்றதுனால திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் எல்லாம் தாவேக்காவே நாடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஏன்னா அங்க போனா அப்படி போறதா இருந்ததுன்னா இந்த தேர்தலையே போயிருக்கணுமே. இந்த தேர்தலில் ஒரு அன்டெஸ்டட் அன்ப்ரூவன். இந்த தேர்தலில் வந்து விஜய் 0ல ஆரம்பிக்கிறாரு. அடுத்த தேர்தலில் விஜய் 20% வாக்குல ஆரம்பிப்பாரு. இல்ல இப்ப நான் ரொம்ப டைரக்டாவே கேட்கிறேனே, கிரீஷ் தோடங்கர் சொல்றாரு, நாங்க வந்து ஒண்ணு ஆட்சி அதிகாரத்துல இருக்கணும், அப்படி இல்லாட்டி எதிர்கட்சியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு மெசேஜ் கன்வே பண்ண வேண்டியது இல்ல, கூப்பிட்டா போயிருவாங்க. ஆப்ஷன் இல்லாத ஒரே கட்சினா திமுகவுக்கு தான் ஆப்ஷன் இல்ல. திமுக போய் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க முடியாது, திமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்க முடியாது, திமுக தாவேக்குடன் கூட்டணி வைக்க முடியாது. ஆனா திமுக கூட்டணியில இருக்க எல்லா கட்சிகளுக்கும் ஆப்ஷன் இருக்குல்ல. ஒரு அலைன்மெண்ட்டுக்குள்ள டிஎம்கே வந்து சீட் ஷேரிங்க்குன்னு இந்த இடங்களை கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது விசிகாவுக்குள்ளே நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு பார்க்க முடிஞ்சது. முன்னாள் எம்எல்ஏக்கள் சிலர் வந்து திமுகவில் போய் சேர போறாங்க அப்படின்ற பேச்சுக்கள் இருக்கு. இதெல்லாம் வைலன்ஸ் பேசிக்கலி. திமுகவோ அல்லது ஒரு பெரிய கட்சிகள் தன்னிலை விளக்கம் அளிக்க வேண்டியதில்லைன்ற நிலை இருக்கு. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒரு தலைவர் தொல் திருமாவளவனா இருக்காரு. அந்த 2 பேரை மாத்திரக்கே அவர் வந்து சுய விளக்கமும் கொடுத்திருக்காரு. கொடுத்ததுக்கு அப்புறமும் கட்சியில பிளவு, கட்சியில வந்து பிரச்சனைன்னு பேசிட்டே இருக்கும். திருமாவளவன் மட்டும் கிடையாது, பட்டியலின சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் வந்து அரசியலுக்கு வரும்பொழுது அவர்கள் மட்டும் ஒரு முறையும் தன்னிலை விளக்கம் அளிக்க வேண்டியது இருக்கு அப்படின்றதா நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப உண்மையாவே இன்டர்னலா சில பிரச்சனைகள் இருக்கும். அப்ப சீட் கொடுக்கல அப்படின்னா திமுகவுக்கு போயிடுவாங்களா? ஏன் விசிகாவுக்கு இந்த நிலை இருக்கு? ஏன் வந்து அவங்க திமுகவுக்கு போகணும்? ஆளுநர் சரணவாசன் தாவேக்காவுக்கு போனார்னா அவருக்கு வந்து பெரிய பொறுப்பே கொடுப்பாங்களே. நீங்க தேர்தலுக்கு பிறகுதான் அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. நீங்க முன்கூட்டியே அந்த பொறுப்பு கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன பேசுறோமோ அது இன்னும் அதிகமா பேசி இருந்திருக்கும். அது தேர்தலில் மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். இப்ப கூட்டணி கட்சிகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படிங்கறதையும் பேசணும். ஏன்னா அதிமுகவும் சரி திமுகவும் சரி கூட்டணி கட்சியான தேசிய கட்சிகளுக்கு சீட் ஷேரிங் கொடுக்கும் போதே பார்த்து தான் தொகுதிகளை கொடுத்திருக்காங்க. வெற்றி வாய்ப்புகள் குறைவா இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படிங்கறது ஒரு டாக் இருந்துச்சு. இப்ப இந்த இடத்துல அதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்க? ஒருவேளை வெற்றி வாய்ப்புகள் கூட்டணி கட்சிகளுக்கு குறைவா இருக்கு அப்படின்ற பட்சத்துல தாவேக்காவோட கூட்டணி வைப்பாங்களா அப்படின்ற அலிகேஷன்ஸ் இப்பவே வர ஆரம்பிச்சிருச்சு. 2 ஒண்ணு வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்க தொகுதிகளை கொடுத்தாங்க அப்படின்றது 2 கூட்டணிக்கும் சரிசமமா பொருந்தாது. ஏன்னா அதிமுக கூட்டணியில அப்படி இருந்திருக்கு. அதிமுக கூட்டணியில கடந்த முறை அவங்க 64 தொகுதியில ஜெயிக்கிறாங்க தனித்து. அந்த 64 தொகுதியில 62 தொகுதி திரும்பவும் அதிமுக தக்க வச்சிருக்கு. 2 தொகுதிகளை தான் கூட்டணி கொடுத்துருக்காங்க. மாறாக அவங்க கிட்ட இருந்தும் வெற்றி பெற்றிருப்பாங்க இல்லையா, கடந்த தேர்தலில் கூட்டணி கட்சியில் வெற்றி பெற்ற தொகுதியும் அவங்க திரும்ப வாங்கியிருக்காங்க, ஒரு தொகுதி வாங்கியிருக்காங்க. ஏறத்தாழ அவங்க வந்து ஒன்றும் பெரிய லாஸ், நான் வந்து நின்று தான் ஜெயிச்சிருப்போம் அல்லது வின்னிங் கான்ஸ்டன்சி விட்டு கொடுத்தோன்ற நிலைமை அதிமுக சைடில் வேணா இல்லை. ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்க வந்து ஒர்க் பண்ணி எங்கெல்லாம் அதிமுக பலவீனமாக இருக்கு அல்லது சற்று வெற்றி வாய்ப்புகள் குறைவாக இருக்க தொகுதிகள்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க, அது உண்மை. ஆனால் அதுவே திமுக பக்கம் வந்தோம்னா திமுக தான் வென்ற இடங்கள்ல சிட்டிங் எம்எல்ஏ இருப்பாங்கல்ல, 133 தொகுதிகளில் திமுக உதயசூரியன் வென்றது. 133ல ஏறத்தாழ வந்து 119 தான் இந்த முறை திமுக போட்டியிடுது. மிற்ற சிட்டிங் எம்எல்ஏ சீட்ஸ், அதாவது அந்த இதில் திமுக எம்எல்ஏ இருப்பாங்க, ஆல்ரெடி வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏ இருப்பாங்க, அந்த தொகுதியெல்லாம் கூட்டணி விட்டு கொடுத்துருக்காங்க. அதுல சிபிஎம் இடதுசாரிக்கு கொடுத்ததுல 5 தொகுதியில் கொடுத்துருக்காங்க. அதுல 2 தொகுதி தான் பழைய தொகுதி, ஆல்ரெடி சிபிஎம் எம்மோட சிட்டிங் தொகுதி. மிச்ச 3 தொகுதிகளுமே திமுகவுடைய சிட்டிங் எம்எல்ஏ தொகுதிகள். கடந்த முறை அவங்க 6 கொடுத்து 2 தான் ஜெயிக்கிறாங்க. அப்ப 4 தோத்துறாங்க. அந்த 4 தொகுதியில் திரும்ப சிபிஎம்கே கொடுக்கல. அந்த 4 தொகுதிகளை எடுத்துக்கிட்டு 3 தொகுதியில் புதிதான தொகுதிகள் கொடுக்குறாங்க. அந்த 3 தொகுதிகளுமே வந்து திமுக சிட்டிங் எம்எல்ஏக்கள் இருந்த தொகுதிகள். அதே தான் வந்து காங்கிரஸுக்கும். கடந்த முறை அவங்க வந்து 25ல போட்டிட்டு 18ல ஜெயிக்கிறாங்க. இந்த முறை 28 தொகுதிகள் வாங்கியிருக்காங்க. அவங்க விட்டு கொடுத்தது என்னமோ 2 தொகுதிகள் தான் போன முறை வெற்றி பெற்றதுல. ஆனா அவங்க வாங்கினதுல வந்து கடந்த முறை வெற்றி பெற்ற தொகுதிகள் திரும்ப வாங்கியிருக்காங்க அந்த அளவுக்கு. அதனால திமுக வந்து கடந்த முறையோட இந்த முறை அதிக தொகுதிகளை வந்து தாங்கள் வெற்றி பெற்ற தொகுதிகளை கொடுத்து வந்திருக்காங்க. நம்பர் 1. நம்பர் 2, மினிஸ்டர் தொகுதிகள் எல்லாத்தையுமே வந்து அதிமுக பெரும்பாலான தொகுதிகளை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதே திமுக வந்து முன்னாள் அமைச்சர்கள் பட்டியல், ஒரு அதிமுக வேட்பாளர் பட்டியல் வந்திருக்கும், முதல் பட்டியல் டாப் லீடர்ஸ் சொல்லி ஒரு 23 முன்னாள் அமைச்சர்கள் பட்டியல் கொடுத்திருப்பாங்க.
அந்த 23 முன்னாள் அமைச்சர்கள்ல திமுக 19 வேட்பாளரோட நேரடியாக மோதுறாங்க. 4 வேட்பாளரோட தான் வந்து கூட்டணி கொடுத்துருக்காங்க. அதே அதிமுக அப்படியே மாறாக அமைச்சர்கள் தொகுதியில் எல்லாத்தையுமே வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால இங்க கூட்டணிகளுக்கு வந்து கொஞ்சம் தாராளமாக சீட்டை பகிர்ந்தளிச்சுன்னு பார்த்தா திமுக. ஆனா அந்த மாதிரி இல்லாம ஸ்ட்ராட்டஜிக்கா சீட்ஸை பகிர்ந்தளிச்சது வந்து அதிமுக. அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னா ரிசல்ட் வரைக்கும் அந்த எஃபெக்ட் ஒன்றும் பெருசா இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் தான். இப்போ அதிமுகவும் சரி திமுக கூட்டணியில் இருப்பவர்களுக்கும் சரி, இவங்க 2 பேருக்கும் வந்து இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நிர்பந்தம், கொள்கை நிர்பந்தம் ஒன்று இருக்கு. கொள்கை கூட்டணி இது அப்படின்னு சொன்னா தேமுதிக வந்ததுக்கு அப்புறம் என்ன கொள்கை கூட்டணின்னு சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல ஜென்யூனா. ஆனா இது வந்து ஒரு தேர்தல் கூட்டணி தான். தேர்தலுக்காக அமைக்கப்படுறது எல்லாமே தேர்தல் கூட்டணி தான். அந்த கூட்டணி வந்து வெற்றி பெறுவதற்காக கட்டப்படுற ஒரு கூட்டணி. நம்பர் கேம் தான். அதுல நம்பர்ல யாரு முந்தி போவா, எந்த நம்பர் நமக்கு தேவைன்றதுதான். அந்த கணக்குல தான் இந்த கூட்டணி கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இவங்க எல்லாரும் சொன்னோம்ல, கடந்த முறை வந்து வெற்றி வாய்ப்பு வந்து குறைவா, ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருந்ததுன்றனால இடதுசாரிகளுக்கு ஒரு சீட்டு குறைவா கொடுத்தாங்க கடந்த முறையோட. விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 சீட்டுகள் தான் கூடுதலா கொடுத்துருக்காங்க. காங்கிரஸுக்கு ஒரு 3 சீட்டு வாங்குவதற்கு கடும் போராட்டம் இருந்தது. 25 சீட்டு தான் தருவோம்னு சொன்னாங்க. இப்போ ஸ்ட்ரைக் ரேட் இருந்தனாலதான் அவங்க காங்கிரஸும் பிசிகாவும் ஒரு 2 சீட் 3 சீட் அதிகம் வாங்க முடிஞ்சது. ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருந்தனால இடதுசாரிகளுக்கு ஒரு சீட்டு குறைச்சிட்டாங்க. இப்போ இந்த முறை என்ன நடக்கும், இந்த தேர்தல் இம்பாக்ட், விஜயோட இம்பாக்ட்னால கூட்டணி கட்சிகள்லாம் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. கடந்த முறை வாங்கின எண்ணிக்கையை தக்க வச்சுக்கிறதுக்கு போராடுவாங்க. தக்க வச்சுக்கிற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. ரொம்ப பேர் மினிமமா இடதுசாரிகள் வேணா 2 தொகுதிகள் தக்க வச்சுக்கலாம். மற்ற கட்சிகளுக்கெல்லாம் வந்து ஒரு கடுமையான நெருக்கடி இருக்கு சீட்டுகளை தக்க வச்சுக்கிறதுக்கே. அப்போ ஒருவேளை அதே நம்பர் இருக்கு, நம்பர் குறையுதுன்றப்போ திமுக அடுத்த முறை என்ன நம்பர் சொல்லுவாங்க? இந்த முறை 6க்கு நீங்க 2 ஜெயிக்கிறப்போ உங்களுக்கு 5 அடுத்த தேர்தல் வரைக்கும் திமுக கூட்டணியில தான் இவங்க எல்லாரும் டிராவல் ஒருவேளை பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயம் இல்ல இருக்கு. டிராவல் பண்ற அதுக்காக தான் வர்றேன். ஏன் என்ன அடுத்து என்ன இம்பாக்ட் வரும்னா, இப்போ இந்த சீட்டு ஜெயிச்சிருக்கோம், இப்போ திமுக கிட்ட போய் சீட்டு கேட்கணும். இடதுசாரிகள் கடந்த முறை 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொடுத்தாங்க. இந்த முறை போய் சீட்டு கேட்கறாங்க. உங்களுக்கு சட்டமன்றத்தில் கொடுத்தோம், கொடுத்தப்போ உங்களால வந்து இவ்வளவுதான் ஜெயிச்சிருக்கீங்க, ஆனால் இந்த 2 கொடுக்க முடியாது, 1 தான் தர்றோம்னு சொல்லுவாங்க. அதே இது காங்கிரஸுக்கும் நடக்கும், அதே இது விசிகாவுக்கும் நடக்கும். இப்போ இது நடக்கும்னு அவங்களுக்கும் தெரியும்ல, நமக்கும் தெரியறப்போ அந்த கட்சிகளுக்கும் தெரியும், போய் இந்த சீட்டு கேட்கறப்போ ஒரு சிக்கல் வரும் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியா யாரு பார்ப்பாங்கன்னா தாவேகா இருப்பாங்க. ஏன்னா 20% வாக்கு வங்கி வச்சிருக்காங்க. அவரும் பாஜக எதிர்ப்பு சொல்றாரு, கொள்கை ரீதியா பாஜக எதிர்ப்பு சொல்றாரு. அவருக்கு திமுகவுடன் கொள்கை முரண்பாடு கிடையாது, அவர் வந்து அரசியல் முரண்பாடு தான் இருக்கு. நமக்கு அரசியல் முரண்பாடு எந்த கட்சிகளுக்கு யாரு கூட தான் இல்லை, எல்லா கட்சிகளோட அரசியல் முரண்பாடு இருக்க தான் செய்யும். அதனால தனித்தனி கட்சியில இருக்காங்க, இல்லாட்டி ஒரே கட்சியா இருந்திருப்பாங்க. அரசியல் முரண்பாடு எல்லாரோடையும் இருக்கும், நம்ம கொள்கை முரண்பாடு தான் பிரச்சனை. அதனால தாவேக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் அப்படின்றதுனால திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் எல்லாம் தாவேக்காவே நாடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஏன்னா அங்க போனா இடதுசாரிகள் ஒரு பேச்சுக்கு இடதுசாரிகள் போறாங்கன்னா, என்னென்ன போன வாட்டி கலைஞர் இருக்கப்ப நாங்க வந்து இந்த மாதிரி தம்பி 15ல இருந்து போட்டிவிட்டோம், இந்த வாட்டி 5 தொகுதி தான் கொடுத்தாங்க அப்படின்னா, சரிண்ணே உங்களுக்கு என்ன 15 தொகுதி தானே, 15 வாங்கிக்கங்க கொடுத்துருவாரு விஜய். காங்கிரஸ் எவ்வளோ நீங்க என்ன போட்டினா, நாங்களாம் 60 வரைக்கும் போட்டிட்டோம் தம்பி, 60 வாங்கிக்கங்க நம்ம கூட்டணிலாம் கொடுத்துருவாரு. ஏன்னா ஏறத்தாழ அவர் போட்டிட்ட வேட்பாளர்ல 234 பேர்ல 110 பேர், இன்னும் ரொம்ப அக்யூரேட்டா சொல்லணும்னா 106 பேர், அவங்க 106 பேர் புதிதாக வந்தவர்கள். யாருமே வந்து விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து மக்கள் அரசியல் கட்சியா வர்றப்போ வந்தவங்க இல்லை, எல்லாம் புதிதாக வந்தவர்கள், வேறு மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்க. அந்த வேட்பாளருக்கு முன்பதாக கட்சியில சேர்ந்து அல்லது ஒரு நாளைக்கு முன்னாடி கட்சியில சேர்ந்தவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த 106 பேர் அப்ப ஏறத்தாலும் ஒரு 100 சீட்டுக்கான இடம் அங்க தாவேக்கால இருக்கு. அப்ப இவங்க போனாங்கன்னா 60 சீட்டு காங்கிரஸ் கொடுக்கறதுக்கோ, இடதுசாரிகளுக்கு ஆளுக்கு 15 சீட்டு கொடுக்கறதுக்கோ, இவன் விடுதலை சிறுத்தைகளுக்கு 20 தொகுதிகள் கொடுக்கறதுல ஒரு பிரச்சனை இருக்காது. 3 கட்சிகளுக்கும் 40 தொகுதியில் கொடுத்துட்டு காங்கிரஸ் 60 தொகுதியில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தாவேக்காரம் இருக்கு. அப்படி போறதா இருந்ததுன்னா இந்த தேர்தலையே போயிருக்கணுமே, ஏன் அடுத்த தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ண நினைக்கிறீங்க? இந்த தேர்தலில் ஒரு அன்டெஸ்டட் அன்ப்ரூவன். இந்த தேர்தலில் வந்து விஜய் 0ல ஆரம்பிக்கிறாரு, அடுத்த தேர்தலில் விஜய் 20% வாக்குல ஆரம்பிப்பாரு. 0ல இருந்து ஆரம்பிக்கிறப்ப போய் நம்ம அசோசியேட் ஆகிறது வந்து அரசியல் புத்திசாலித்தனம் இல்ல இல்லையா? அப்ப லிட்டரலி அது 2006 and 11ல விஜயகாந்த் வந்த இம்பாக்ட் என்னவா இருந்துச்சோ அப்படிதானே இருக்கும் இந்த முறையும். 2006ல 11ல இம்பாக்ட் வந்து என்ன நடந்தது நீங்க சொல்ற மாதிரி இம்பாக்ட் அப்படின்னு கேட்டா, 2006ல முதல்ல வரும்போது 8% வாக்குகளோட வராரு, அவர் ஒரு எம்எல்ஏவா உள்ள போறாரு. 2011ல கூட்டணி வச்சு எதிர்க்கட்சியா போய் உட்கார்றாருல்ல, அது 2016ல ஃபெயிலியரா தானே போய் முடியுது. அப்ப இந்த மாதிரி விஜய் அவர்கள் வராரு, இவ்வளவு சதவீத வாக்குகளோட வராரு அப்படின்ற போது அது கூட்டணியா ஒர்க் அவுட் ஆகுமா? கரெக்ட். ஆனா அவங்க என்ன பண்ணாருன்னா, விஜயகாந்த் போய் கூட்டணி வச்சாரு அதிமுகவோட. அங்க போய் வந்து அதிமுக விஜயகாந்தோட கூட்டணி வைக்கல, அங்க கூட்டணி தலைமை அதிமுகவாக இருந்தது. இங்க கூட்டணி தலைமை விஜயாக இருக்க போறார். விஜய் தலைமையிலான கூட்டணியில காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ போய் சேரும் பொழுது, அதெல்லாம் சேருவாங்கன்னு நம்ம சொல்லல, ஒருவேளை இருக்கக்கூடும்ன்றதான். ஒருவேளை சேர்ந்தாங்கன்னா அது அவருக்கு பலமா தானே இருக்கும்.
அவர் எப்படி என்ன கணக்கு போட்டாலும் அவர் வந்து 234 தொகுதிகள்ல ஒரு பேச்சுக்கு 100 தொகுதியில் அவர் பிரிச்சு கொடுத்தா கூட 134 தொகுதியில் அவர் தனிச்சு தானே போட்டிடுறாரு. இல்ல இப்ப நான் ரொம்ப டைரக்டாவே கேக்குறேனே, சீட் ஷேரிங்க்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து வேற. நாங்க வந்து நீங்க எங்களுக்கு இவ்வளவு சீட் கொடுக்கலன்னா நாங்க தாவேக்காவோட போயிடுவோம் அப்படிங்கிறது காங்கிரஸ் உடைய சொல்லல யாரும் சொல்லல. பட் அப்படியான ஒரு டாக் இருந்துச்சு. பட் இப்போ வந்து கிரீஷ் தோடங்கர் சொல்றாரு, இது வந்து நடுநிலையா இனிமே நாங்க காங்கிரஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நாங்க வந்து ஒண்ணு ஆட்சி அதிகாரத்துல இருக்கணும், அப்படி இல்லாட்டி எதிர்கட்சியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்ப இது என்ன மாதிரியான ஒரு விஷயத்த கன்வே பண்ணுது அவங்க திமுகவுக்கோ இல்ல தாவேக்காவுக்கோ? தாவேக்காக்கு அவங்க இதுல எந்த மெசேஜும் கன்வே பண்ணல. தாவேக்காக்கு வந்து அவங்க வந்து தாவேக்காக்கு மெசேஜ் கன்வே பண்ண வேண்டியது இல்ல, கூப்பிட்டா போயிருவாங்க. இல்ல இவங்க போய் ஒரு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னா சேர்த்துக்குவாங்க. அப்ப we are open அப்படிங்கறத இன்டைரக்டா சொல்றாங்க. அவங்க ஓப்பனா தானே. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆக்சுவலா வந்து இங்க இதுல இருக்கிறது வந்து ஆப்ஷன் இருக்கு, இவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. காங்கிரஸுக்கு யார் கூட பாஜகவை தவிர காங்கிரஸுக்கு யாரோடனாலும் சேருவதில் சிக்கல் இருக்கிறதா கேட்டா இல்ல. அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. அவங்க திமுக கூட சேரலாம், நாளைக்கு பாஜக இல்லாத அண்ணா திமுக உடனும் கூட்டணி வைக்கலாம் காங்கிரஸ். அவங்க வந்து தாவேக்கா உடனும் சேரலாம். இல்ல வேற ஏதோ ஒரு 4ஆம் கட்சி ஒரு கட்சி வரும்னா அங்க தடை இல்ல. ஆப்ஷன் இல்லாத ஒரே கட்சினா திமுகவுக்கு தான் ஆப்ஷன் இல்ல. திமுக போய் அண்ணா திமுக உடன் கூட்டணி வைக்க முடியாது, திமுக பாஜக உடன் கூட்டணி வைக்க முடியாது, திமுக தாவேக்கா உடன் கூட்டணி வைக்க முடியாது. ஆனா திமுக கூட்டணியில இருக்க எல்லா கட்சிகளுக்கும் ஆப்ஷன் இருக்குல்ல. விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன சிக்கலா இருக்கும்? அதிகபட்சம் வந்து கொள்கை சிக்கலா இருக்கலாம், அவர் அன்ப்ரூவன் அன்டெஸ்ட்ன்ற சிக்கலா இருக்கலாம், அவர் பாஜக உடன் போயிருவாரோன்ற அச்சம் இருக்கலாம். இந்த 3 அச்சங்களையும் தவிர்த்தா தாவேக்கா உடன் வைக்கிறதுல அவருக்கு சிக்கல் இருக்காதுல்ல. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் இப்பெல்லாம் அவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லல, இப்போ அவங்க போயிருவாங்கன்னு நம்ம சொல்லல. ஆனா போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. போறதுக்கான வாய்ப்பு எந்த கட்சிகளுக்கும் விஜயுடன் கூட்டணி வைக்கிறதுல எந்த மனத்தடங்களை தவிர அரசியல் ரீதியாக எந்த தடங்களும் கிடையாது. போய் வைக்கிறாங்கன்றப்ப அது நல்ல ஆப்ஷனா தான் இருக்கு அவங்களுக்கு. அவங்க ஒரு நல்ல ஆப்ஷனா தான் பாக்குறாங்க. அந்த ஆப்ஷனாலதான் அந்த இந்த பேச்சுவார்த்தையில 5 தொகுதிகளில் வந்து சிட்டிங் எம்எல்ஏ சீட்டு வந்து சிபிஎம் கொடுக்கறதாகட்டும், காங்கிரஸ்க்கு வந்து ஒரு 3 தொகுதியில் அதிகம் கொடுக்கறதாகட்டும், அவங்க கேட்ட தொகுதிகள் பல தொகுதியில் கொடுத்தாங்க. சாய்ஸ் ஆஃப் நம்பர் மட்டும் இல்லாம தொகுதிகள் இந்த தொகுதியில் வேணும்னு கேட்பாங்கல்ல, அந்த சாய்ஸ் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சிஸுமே வந்து கூட்டணி கட்சிகள் ஃபேவரா கொடுக்கறதாகட்டும். ஸோ திமுக வந்து இவங்க எல்லாம் வந்து ஒரு ஐடியாலஜிக்கலா கட்டமைச்சு ஒரு 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 கூட்டணியா அமைக்கிறதுல அவங்களுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கு இதுல. அதனால அவங்க அதை பண்ணியிருந்திருக்காங்க. பட் ஆனா இந்த கட்சிகளுக்கெல்லாம் அந்த நிர்பந்தம் இருக்கான்னு கேட்டா இந்த தேர்தலில் மேபி அந்த நிர்பந்தம் இருக்கலாம். ஏன்னா இந்த தேர்தலில் வின் பண்ணா ஒரு ஆளுங்கட்சியின் கூட்டணியில இருந்து சில தொகுதிகளை வென்றெடுக்கலாம், அரசியல் ரீதியாக பலப்படுத்தலாம், கட்சியை வந்து பலப்படுத்தலாம்ன்ற ஒரு அதெல்லாம் இருக்கலாம். ஏன்னா தாவேக்காவோட இந்த வாட்டி அன்டெஸ்ட் அன்ப்ரூவன். ஒருவேளை விஜய் வந்து 20% வாக்கெடுக்கிறார், 25% வாக்கெடுக்கிறாருன்றப்போ ஒரு ப்ராமிசிங் பர்சனா தான் இருப்பார்ல. நீங்க ஒரு ஃப்ரெஷர் வேலைக்கு எடுக்கிறதுக்கும் ஒரு 2 வருஷம் வேலை பார்த்து அவர் நல்லா ஸ்டோரி பண்றாரு, நல்லா இன்டர்வியூ பண்றாரு அப்படின்றப்போ நீங்க அவர் வேலைக்கு எடுக்கிறதுக்குமான வித்தியாசம் இருக்கும்ல. அதுதான் இந்த முறை அவர் வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பொலிட்டிஷனா வருவாரு அப்படின்றப்போ கூட்டணி அவரோட வைக்கிறப்ப எந்த தயக்கமும் இருக்காது. அவங்களுக்கு இந்த மனத்தடங்கள்லாம் போயிருக்கும். விஜய் நம்பி எப்படி போறது, அவருக்கு வர கூட்டம்லாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறுது அப்படின்றப்போ கூட்டம் நினைச்சிட்டு இருந்தோம், கூட்டம்லாம் ஓட்டா மாறுது இல்ல அப்படின்னு சொல்றதுல எந்த மனத்தடங்களும் அவங்களுக்கு இல்லைன்றோம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே, இப்போ அலையன்ஸ் பார்ட்டிஸ் டிவிகே அப்படிங்கிறத தாண்டி பார்ட்டிஸுக்குள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்களும் இருக்குல்ல. இப்போ இன்டர்னல் ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், விசிகாவே எடுத்துப்போமே, ஒரு அலைன்மெண்ட்டுக்குள்ள டிஎம்கே வந்து சீட் ஷேரிங்க்குன்னு இந்தந்த இடங்களை கொடுக்குறாங்க அப்படின்னும் போது விசிகாவுக்குள்ளே நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு பார்க்க முடிஞ்சுது. யாருக்கு சீட்டை கொடுக்கறது, முன்னாள் எம்எல்ஏக்கள் நிறைய பேருக்கு சீட் கொடுக்கல, 3 பேருக்கு சீட் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கான்ஃபிளிக்ட் இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி இப்போ திடீர்னு பொறுப்புகள் கொடுக்கறது, இல்ல முன்னாள் எம்எல்ஏக்கள் சிலர் வந்து திமுகவில் போய் சேர போறாங்க அப்படின்ற பேச்சுக்கள் இருக்கு. இது எல்லாமே விஜயனுடைய இம்பாக்ட்னு எடுத்துக்கலாமா? நம்ம சீட் மாத்தி கொடுத்தது இந்த அலைன்மெண்ட் எல்லாமே இதெல்லாம் வைலன்ஸ் பேசிக்கலி. இது வந்து விஜயோட இம்பாக்டுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள நடக்கிறதுக்கும் வந்து தொடர்பு கிடையாது. இது வெளிய இருக்கறனால நம்ம தொடர்பு பேசிட்டு இருக்கோம். இல்ல ஏன் அது அந்த ஒரு அலைன்மெண்ட் மாறுதுன்னு கேக்குறேன். இவங்களுக்கு சீட் கொடுக்கணும், இவங்களுக்கு சீட் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது. ஒருவேளை அந்த இடத்துல விஜயனுடைய இம்பாக்ட் இருந்து இவங்க நிக்க வச்சா தோற்கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அந்த மாதிரியான ஒரு கால்குலேஷன் ஏதாவது இருக்கு? அந்த கால்குலேஷனுக்குள்ளலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அந்த கால்குலேஷன்லாம் அவர் வந்து அதிகம் போடல. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் அவரோட மனத்தாங்கள் அவரே வந்து இன்னொன்னு எந்த தலைவர்கள் மீதும் நம்ம இந்த கேள்வி எழுப்புறதே இல்லை. உதாரணத்துக்கு திமுகல வந்து ராணிப்பேட்டை தொகுதியில வந்து எம்ஆர் காந்தி அவர்களின் மகனுக்கு தான் வந்து சீட்டு கொடுக்கப்பட்டது. அங்க ஒரு கான்ஃபிளிக்ட் இருந்துச்சு. தாக்கல் பண்ணது யாரு? அவருடைய மகன். திமுக தலைவர் அவர்கள் யாராவது இந்த கேள்வி கேட்டிருக்கோமா? பொதுச்செயலாளர்கிட்ட யாராவது கேள்வி கேட்டிருக்கோமா? துணை பொதுச்செயலாளரே கேட்டிருக்கோமா? செய்தி தொடர்பாளர்கிட்ட இந்த கேள்வி கேட்டோமா? கேட்கல. அவங்க இதுக்கு யாருக்கா விளக்கம் கொடுத்துருக்காங்களா? யாராவது ஒருத்தராவது விளக்கம் கொடுத்துருக்காங்களா? அதாவது தலைமை சொன்ன ஒரு வேட்பாளர் அவர் இல்லாம அவரோட இன்னொருத்தர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்றாரு. அப்கோர்ஸ் அதுவும் தலைமையோட ஒப்புதலோட தான் பண்ணியிருப்பாரு அவர். ஆனா அது இறுதியில் மாற்றம் நடந்திருக்கு.
அப்போ அவங்க வந்து அங்க ஒரு திமுகவோ அல்லது ஒரு பெரிய கட்சிகள் தன்னிலை விளக்கம் அளிக்க வேண்டியதில்லைன்ற நிலை இருக்கு. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒரு தலைவர் தொல் திருமாவளவனா இருக்காரு. அவரு வந்து தொகுதி அவரோட இதுல வந்து வேட்பாளர் மாத்துறாரு 5 தொகுதிகளுக்கு. அல்ல 5 தொகுதினா ஒரு 2 தொகுதிகளுக்கு வேட்பாளர் மாத்துறாரு. சிட்டிங் எம்எல்ஏ மாத்துறாரு. அந்த 2 பேரை மாத்துறதுக்கே அவர் வந்து சுய விளக்கமும் கொடுத்திருக்காரு. கொடுத்ததுக்கு அப்புறமும் கட்சியில பிளவு, கட்சியில வந்து பிரச்சனைன்னு பேசிட்டே இருக்கும். ஆனா திமுகல கேண்டிடேட் மாத்திருக்காங்க. திமுகல 84 கேண்டிடேட் மாத்திருக்காங்க. கடந்த முறை போட்டிட்டவங்கள விட இந்த முறை 84 பேர் புதிய வேட்பாளர்கள் திமுகல. அவங்க போன வாட்டி போட்டிட்ட தொகுதிகளே தான். அந்த தொகுதியில கணக்கெடுத்து பார்த்தோம்னா 84 பேர் மாத்திருக்காங்க. அதுல வந்து அவங்க எல்லாம் முதல் முறையாக திமுக சார்பில் அசெம்பிளில போட்டிடுறாங்க. ஒரு வளர்ந்த ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியில இப்படி ஒரு ரீஷஃபிள் ரீவாம்ப் நடக்கிறதுக்கும் மாநில கட்சி அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தோட இன்னைக்கு வளர்ந்து வரும் கட்சியா விசிகா இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களை கேள்வியா கேட்கலாம்ல. விமர்சனங்களை கேள்வியா கேட்கறது பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க அந்த கேள்விகளை வந்து வளர்ந்த கட்சிகளிடம் கேட்க மாட்டேன்றீங்க. ஒரு சிறிய கட்சி வருது, அதுவும் ஒரு அம்பேத்கரிய கட்சி வருது, அதுவும் திருமாவளவன் வர்றாரு. அவர் மட்டும்தான் திரும்ப அவர் வந்து சமூகத்துல வந்து ஒரு கேள்விக்குள்ளாக்குறாரு அப்படின்றத நான் பாக்குறேன். திருமாவளவன் மட்டும் கிடையாது, பட்டியல் சமூக தலைவர், பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் வந்து அரசியலுக்கு வரும்பொழுது அவர்கள் மட்டும் ஒரு முறையும் தன்னிலை விளக்கம் அளிக்க வேண்டியது இருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். உதாரணம் செல்வ பிறந்தே அவர்கள் வந்து மாநில தலைவர் நினைச்சா அவனை மாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல கேண்டிடேட்ல. ஆனா காங்கிரஸ்ல வேட்பாளர் பட்டியல் மாற்றம் வரும்பொழுது மட்டும் செல்வ பிறந்தகை மீது தாக்குதல் நடத்தப்படுது தனிப்பட்ட முறையில. அதே வந்து திமுகல நிறைய நடக்குது. ஆடியோக்கள் பலரின் ஆடியோக்கள் வெளிவருது, பலர் மீது குற்றச்சாட்டுகள் வருது, பல அவதூறுகள்லாம் வருது. எல்லார் மீதும் எந்த அவதூறுகளுக்கும் எந்த தலைவர்களும் பதிலளிக்க வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு நிலை இருக்கு. ஆனா ராசா மட்டும் திரும்ப பதிலளிக்க வேண்டியதா இருக்கு. இதை நான் வந்து வெறும் விடுதலை சிறுத்தைகளோடையோ வெறும் திருமாவளவனையும் பொருத்தி பார்க்காம ஒட்டுமொத்தமா தமிழ் சமூகத்துல இந்த தமிழ்நாடு அரசியல் களத்துல பட்டியலினத்தை சேர்ந்த தலைவர்கள் அங்க வரும்பொழுது மட்டும் அவர்கள் மட்டும் தொடர்ச்சியாக தன்னிலை விளக்கம் அளிக்க வேண்டும். அவர்கள் வந்து இதை பத்தி இதுக்கு பதில் சொல்லி ஆகணும், அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தே ஆகணுன்ற இடத்துக்கு இந்த சமூகம் நிர்பந்திச்சுக்கிட்டே இருக்கோ தொடர்ச்சி அப்படின்னு நான் பாக்குறேன் பர்சனலா. இன்னொன்னு விசிகாக்குள்ள இருக்கு. இது வந்து ஓவரால் நான் பாக்குறது. விசிகாக்குள்ள நடக்கிற மாற்றத்தை நான் வந்து எப்படி பாக்குறேன்னா, அது ஒரு டெமோக்ராட்டிக் ஆர்கனைசேஷனா உள்ள இருக்காங்க. திருமாவளவன் மிகவும் டெமோக்ராட்டிக்கான ஒரு பர்சனா இருக்காரு. அவர் ஏன் கொடுக்குறேன், ஏன் வாய்ப்பு கொடுக்கல, உதாரணத்துக்கு அவர் ஏன் வாய்ப்பு கொடுத்தேன், காட்டுமன்னார் கோயில்ல நான் ஏன் நிக்கலன்றதுக்கு ஒரு வாய்ப்பு விளக்கம் சொல்றாரு. அந்த விளக்கம் நம்ம ஏற்றுக்கலாம் மறுக்கலாம். அது உண்மையா இருக்கலாம், இல்லது அவர் வந்து உண்மையிலிருந்து நெருக்கத்துக்கு விஷயமான கூட சொல்லலாம். ஆனா அவரு மாற்று நபர் ஒருத்தர் கொடுக்குறாரு. அவர் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அடிப்படையில. அவர் கொடுக்குறாருன்றப்ப அதுக்கு ஒரு தர்க்கம் சொல்றாரு. நான் ஏன் கொடுத்தேன், எனக்கு டக்குன்னு தோணுச்சு அவருக்கு கொடுக்கணும்னு கொடுத்துட்டேன், அது தப்பா கூட இருக்கலாம், நான் பின்னாடி அதை வந்து மறுபரிசீலனை பண்ணிக்குவேன் நானு, ஆனா நான் அதுக்கு எடுத்த முடிவு சரின்னு சொல்ல மாட்டேன்றாப்ல. பெரியகுளம்ல ஒருவருக்கு வேட்பாளர் அறிவிக்கிறார். பெரியகுளம் வேட்பாளர் வந்து இப்ப ஒரு ஆக்டிவா இல்ல, அவர் தான் வந்து சிறந்தவரா, அவருக்கு தான் கொடுக்கணுமானா இல்ல, அப்படி இல்ல, நிறைய பேர் வேலை பார்த்துருக்காங்க, களத்துலயும் ஆள் இருக்காங்க. ஆனா அவர் எனக்கு ஒரே ஒரு ஃபோன் கால் தான் பண்ணாரு. அந்த ஃபோன் கால்ல அவர் என்னை வந்து 20 வருஷம் பின்னோக்கி எடுத்துட்டு போயிட்டாரு. 20 வருஷத்துக்கு பின்னாடி இருந்த நினைவுகள்ல என்னை கொண்டு போயிட்டாரு. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அப்ப வேலை பார்த்திருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 90கள்ல 2000 தொடக்கத்துல வேலை பார்த்திருக்காரு. அந்த நினைவுக்கு என்ன எடுத்துட்டு போயிட்டாரு. அப்ப அந்த வேலைக்கு நான் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். அதனால பெரியகுளத்துல அவர் போட்டிருக்கேன். பெரியகுளத்துல உங்களுக்கு வேற வேட்பாளர் இல்லையா, இல்ல மதுரையில வேற வேட்பாளர் இருக்காங்க, எனக்கு அந்த நினைவை அவர் எடுத்துட்டு போயிட்டாருன்னா நான் ஒரு தலைவராக எனக்கு முடிவெடுக்கும் அதிகாரம் தம்பிகள் கொடுத்துருக்காங்கன்ற உரிமையில அதை பண்ணியிருக்கேன். அப்ப பண்ணிட்டு இருப்போ வாய்ப்பு கிடைக்காத என்கிட்ட வந்து ஆதங்கப்படுவாங்க. ஏன்னா அண்ணன்ற முறையில் நான் அந்த உரிமையை கொடுத்துருக்கேன், எனக்கு தான் என்கிட்ட ஆதங்கப்படுவாங்க, நான் அதுக்கு அவங்களுக்கு விளக்கம் சொல்றேன், நான் அவங்களை வந்து கன்வின்ஸ் பண்றேன் அப்படின்றாரு. இது வந்து மற்ற தலைவர்கள்லாம் மற்ற தலைவர்கள் பண்றாங்க. இல்ல இப்ப திருமாவளவன் அவர்கள் வந்து அதை கிளாரிபிகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது. பட் அதை தாண்டி உள்ளுக்குள்ள இன்டர்னலா சில பிரச்சனைகள் வரும்போது, இப்ப ஆலு ஷானவாஸ் அவர்களுக்கு திரும்பவும் சீட் கொடுக்கல, அதனால அவர் திமுகவுல போய் இணைய போறாரு, சில பேச்சுக்கள் போய்கிட்டு இருக்கு பேக்ரவுண்ட்ல அப்படின்ற விஷயங்கள் வரும்போது, அப்ப உண்மையாவே இன்டர்னலா சில பிரச்சனைகள் இருக்கும். அப்ப சீட் கொடுக்கல அப்படின்னா திமுகவுக்கு போயிடுவாங்களா, ஏன் விசிகாவுக்கு இந்த நிலை இருக்கு, அப்போ இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் தான் பிரச்சனை. இப்ப திமுகவுல சீட் கொடுக்கல அப்படிங்கறதுனால அங்கிருந்து யாரும் மாற்று கட்சிக்கு போகல, அப்ப இங்க ஒரு ஆப்ஷன் ஓபன்ல இருக்கு அப்படினும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த கேள்வி வருமே. அவங்க இப்ப ஏன் நான் இப்படி கூட கேட்கல, ஏன் வந்து அவங்க திமுகவுக்கு போகணும், ஆளுநர் ஷானவாஸ் தாவேக்காக்கு போனாருன்னா அவருக்கு வந்து பெரிய பொறுப்பே கொடுப்பாங்களே, இன்னும் அங்க போனா ஒரு வெற்றி வாய்ப்பும் அதிகமா இருக்கும்ல. ஏன் அவர் வந்து ஆளுநர் ஷானவாஸ் வந்து அதிமுக போலாம், வேணாம் பாஜக அங்க இருக்குனால அதிமுக இப்ப கடந்த வாரம் கூட போயிட்டு முதலமைச்சர் அவர்களை சந்திக்கிறாரு. சந்திச்ச உடனே அடுத்த நாள் வந்து அவருக்கு பாத்தீங்கன்னா பொறுப்பு கொடுக்குறாங்க, முதன்மை செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது அவர் மட்டும் சந்திச்சாரா? அவர் மட்டும் தான் சந்திச்சாரா? அவர் மட்டும் சந்திச்சாரு, பலரும் சந்திச்சாங்க. இல்ல பலரும் சந்திச்சாங்க. விசிகால இருந்து அவர் மட்டும் தான் போனாரு, பொறுப்பு கொடுத்தாங்க. அப்ப இவர் இருக்காருல எஸ் பாலாஜி பொறுப்பு கொடுத்துருக்காங்க. எஸ் பாலாஜி யாரை போய் சந்திச்சாரு? உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்திச்சாரா, இல்ல முதல்வர் சந்திச்சாரா? இல்ல. சோ இந்த பொறுப்பு எல்லாம் முன்னாடி இருந்ததுதான். நீங்க தேர்தலுக்கு பிறகுதான் அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. நீங்க முன்கூட்டியே அந்த பொறுப்பு கொடுத்தீங்கன்னா
நீங்க சீட்டு கொடுக்க இப்போ என்ன பேசுறோமோ அது இன்னும் அதிகமா பேசி இருந்திருப்போம். அது தேர்தலில் ஒரு பிரச்சாரம் இங்க பாரு அவங்க அப்செட்டா இருக்கிறாங்க. இது எல்லா தலைவர்களும் பண்றதுதான். ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்க முடியல, இல்ல சீட்டு கொடுக்கலன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதை அந்த வேட்பாளரை கூப்பிட்டு பேசுவாங்க. நான் இந்த காரணத்துக்காக கொடுக்கல, இந்த இதெல்லாம் நான் முடிவு எடுத்திருக்கேன். உதாரணம் திமுக தலைவர் அவர்களுமே வந்து கடந்த முறையில இருந்து இந்த வாட்டி நிறைய சீட்டு கொடுக்கல, 84 பேர் கொடுக்கல. அதுல ஒரு சிலர், அதாவது எல்லாரும் 84 பேரும் கூப்பிட்டு பேச முடியாது. அதுல ஒரு சிலர் வந்து எனக்கு கொடுத்துருக்கலாம் அவங்களுக்கு, ஆனா நான் கொடுக்கலன்ற மாதிரி இருக்கும்ல, அந்த நபர்ல கூப்பிட்டு பேசியிருக்காரு அவர். உதாரணத்துக்கு எக்மோர் தொகுதியில பரந்தாமன் அவர்களை கூப்பிட்டு பேசியிருக்காரு அவர். இந்த மாதிரி எக்மோர்ல வந்து இவர் இன்னைக்கு தமிழன் பிரசன்னா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சிட்டிங் எம்எல்ஏவான பரந்தாமன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல. எல்லா இடத்துலையும் பரவாயில்ல பேசியிருப்பாங்க. அரசியல் விமர்சகர்கள் இருந்து எல்லாரும் அவருக்கு திரும்ப வாய்ப்பு கொடுத்துருந்துருக்கலாம், அவர் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தமிழன் பிரசன்னாவை குறைச்ச மதிப்பிடல யாரும். ஆனா சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கப்ப அவருக்கே திரும்ப வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே சென்னையில, ஏன்னா வெற்றி வாய்ப்பும் அவருக்கு இருக்குன்னு பேசியிருந்தாங்க. இதெல்லாம் உண்மைதான். ஆனா அவரையும் பரந்தாமன் அவர்களையும் திமுக தலைவர் அவர்கள் கூப்பிட்டு பேசியிருக்காரு. இந்த முறையை வந்து சீட்டு கொடுக்க வாய்ப்பு இன்னொருத்தர் கொடுக்கலான்னு இருக்கோம், அதுக்கான காரண காரியங்களை விளக்கியிருக்காரு. கட்சிக்குள்ள அவங்களுக்குள்ள இருக்க விஷயங்களை அவர் விளக்கியிருக்காரு. இதெல்லாம் இருக்கு, இந்த மாதிரியான இதுல இந்த சூழல இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அவங்களுக்கு வேற ஒரு தருணத்துல வேற அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வருது, அடுத்து வந்து கூட்டுறவு சங்க தேர்தல்லாம் வருது, அதுல வந்து ஏதோ ஒரு இதுல பண்ணித்தரேன்னு அவரும் பேசியிருக்காரு. அதுக்கடுத்து அவர் வந்து இந்த வேட்பாளர் தேர்வுலாம் முடிஞ்சதுக்கு பிறகு வேட்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களும் வந்து காணொலி காட்சியில முதல்வர்கள் பேசுறாரு. மனோ தங்கராஜ் அவர்கள் ஆகட்டும், பொன்முடி அவர்களாகட்டும், இல்ல MK காந்தி ஆகட்டும், காந்திக்கும் அந்த அந்த கூட்டம் நடக்கிறப்ப அவருக்கு சீட் அவர் வந்து போட்டியிடுவாருன்றது உறுதியாகாம இருந்தது. அப்ப அந்த கூட்டத்துல எல்லாரோடையும் தமிழ்நாடு முழுக்க இருக்கவங்க காணொலி காட்சியில பேசும்பொழுது அவங்ககிட்டலாம் பேசுறாரு. சொல்லுங்க என்ன கன்சர்ன், என்னால முடியல, கொடுக்க முடியல, ஏன்னா எனக்கு பல காரணம் இருக்கு, நாங்க வந்து பல ரிப்போர்ட்ஸ் படிக்கிறோம், அங்க வந்து கூட்டணி கட்சிகள் கொடுக்க வேண்டியதா இருந்தது. உதாரணத்துக்கு மனோ தங்கராஜ் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலைன்னா அங்க அந்த தொகுதி வந்து கூட்டணி கட்சி கொடுக்க வேண்டியதா இருந்தது, கூட்டணி கட்சியிலையும் நம்ம வந்து அனுசரிக்க வேண்டியதா இருக்கு, பல காரணங்கள் இருக்குன்னு அவர் கன்வின்ஸ் பண்றாரு. இதெல்லாம் உள்ளரங்கள் நடந்தது. இது நம்ம வெளியே யாருக்கும் தெரிய வரல. திருமாவளவன் உள்ளரங்கள் நடந்துருது, அவர் அது வெளியரங்களையும் வந்து பேசிடுறாரு. இதுதான் நடந்தது. ஆலோசனை எனக்கு ஃபோன் பண்ணாப்ல, அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, நீங்க எனக்கு கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நீங்க எனக்கு ஷெட்யூல் போட்டு கொடுங்க, நான் வந்து தமிழ்நாடு சுற்றுப்பயணம் பண்றேன், எனக்கு ஆலோசனை ஃபோன்ல சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் வந்து வெளிப்படையா ஊடகங்களை சொல்லிடுறாரு. SS பாலாஜி எனக்கு ஒரு மெசேஜ் போட்டாரு, அண்ணா உங்க முடிவு கட்டுப்படுறோம், இந்த மெசேஜ் டெக்ஸ்ட் வரைக்கும் வந்து திருமாவளவன் வந்து வெளியே சொல்லிடுறாரு. அதனால அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் கூட வந்து இல்ல இருக்குமோ திமுக வந்து கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய முக்கிய நபர்களை ஓவர் ஷேடோ பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உதாரணத்துக்கு நீங்க சொன்ன பெயர்களையே நான் சொல்றேனே, ஆலூர் ஷானவாஸ், அதுக்கப்புறமா SS பாலாஜி, செல்வ பெருந்தகை உட்பட இவங்க எல்லாருமே திமுக காரர்களாவே மாறிட்டாங்க ரீசெண்ட் டேஸ்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதனால இந்த மாதிரியான டாக்ஸ் வருதா அப்படின்ற ஒரு பார்வையும் பார்க்கப்படுது. அப்படி வந்து பொது சமூகத்துல அப்படி ஒரு பார்வையை பார்க்கலாம். ஆனா ரியாலிட்டியில அந்த கட்சியில இருந்து இது யாரும் சொல்லணும், விடுதலை சிறுத்தைகள் இருந்து திருமாவளவன் அவர்கள் சொல்லணும். இல்ல ஷானவாஸ் வந்து நான் சொன்னதானே கேட்கணும், நான் சொல்றதை கேட்க மாட்டேன்றாரு, முதல்வர் MK ஸ்டாலின் அவர் சொல்றதான் கேட்கிறாருன்னு திருமாவளவர்கள் அதை ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணா ஒரு நடவடிக்கை எடுப்பார். 1. இப்போ செல்வ பெருந்தகை அப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னா அது யார் ஃபீல் பண்ணணும்? கார்கே அவர்கள் சொல்லணும், செல்வ பெருந்தகை நீங்க பண்றது சரியில்லைன்னு கார்கே அவர்கள் ஃபீல் பண்ணணும். கரெக்ட் தானே, தப்பா சொல்லல. இவங்க 2 பேர் தான். இப்போ நம்ம விசிகாவும் காங்கிரஸும் பேசுறோம். ஆனா விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் சொல்லிதான் ஆலூர் ஷானவாஸ் இதெல்லாம் பண்றாரு, நான் சொன்ன லைன்ல தான் ஆலூர் ஷானவாஸ் அசம்பிளியில பேசுறாரு, நான் சொல்ற வழியில தான், நான் என்ன சொல்றேனோ அதன்படிதான் அவர் வந்து பொது மேடைகள்ல பேசுறாரு, ஆலூர் ஷானவாஸ் பேசுறதெல்லாம் நான் சொல்லிதான் அவர் பண்றாரு, அவர் வந்து வேற யாரும் அவருக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை, வேற யாருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து அவர் அதை பண்ணல, அவர் திமுக ஆதரிச்சு பேசுறது நான் சொல்லிதான் அவர் அப்படி ஆதரிச்சு பேசுறாரு, திமுகவுடைய நிலைப்பாடுகள்ல வந்து ஆதரவு நிலை எடுக்கிறது அது வந்து உங்களுக்கு அப்படி தோணினாலும் அது நான் சொல்லிதான் அவர் அந்த நிலைப்பாடு எடுக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. 1. இப்ப இந்த பக்கம் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு வந்துருவோம். செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து திமுகவுடைய ஐடியாலஜிக்கலி ரொம்ப லீனிங்கா இருக்காரு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, அப்படின்னு நீங்களாம் பாக்குறீங்க அப்படின்னா அதை வந்து அப்ஜெக்ட் பண்ண வேண்டியது நம்ம கிடையாது, காங்கிரஸ் தான். இல்ல, ஆனா காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தமிழ்நாடு வந்திருந்த போது அவர் மேடையில சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீங்க திராவிட கொள்கையை வந்து திமுக மட்டும் கிடையாது, எங்க கட்சியிலுமே உங்க கட்சியோட கொள்கையை பின்பற்றவங்க எங்க கட்சியிலுமே இருக்காங்க அப்படின்னு சொல்லி மல்லிகார்ஜுன கார்கே சொல்றாரு. திமுகவிலையுமே திமுகல தீக்கா இருக்காங்களா, கலைஞரே சொல்லியிருந்திருக்காரு, எங்க குடும்பத்துல எல்லாருமே வந்து திமுக, என் மகள் மட்டும் தீக்கா அப்படின்னு அவரே சொல்லியிருந்திருக்காரு. அதனால வந்து இத வெளியிருந்து நம்ம பாக்குறோம் வந்து கட்சின்னு சொல்லிக்கலாம். ஆனா அந்த கட்சியின் தலைவர் எப்படி பாக்குறாங்கன்னா, செல்வ பெருந்தகையா அவர் வந்து ஒரு இந்த சித்தாந்தத்தை பின்பற்றுறவர் தான். ஆனா செல்வ பெருந்தகை இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு, அவர் வந்து அடிப்படையில ஒரு ஆரம்பத்தை அவரோட அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் MLA தொடங்குறாரு. அவர் இப்ப காங்கிரஸ்ல இருக்காரு. ஐடியாலஜிக்கல் ஷிஃப்ட் எங்க இருந்து போகும், அம்பேத்கர்ல இருந்து காந்தியத்துக்கு போறாரு அவர். இப்ப அவரு திராவிடத்துக்கு நீங்க தள்ளுறீங்க, ஆனா அவர் என்ன நிலையில் இருக்காருன்னா, அவர் வந்து இந்த சமூக நல திட்டங்களை ஆதரிக்கலாம் சொல்றாரு ஒழிய நான் வந்து
முழுமையா திராவிடத்தை வந்து கொள்கையில முழுமையா ஏத்துக்கிறேன் அப்படின்ற சொல்லுவாரான்னு தெரியல. இல்ல 7 விடுதலையை வந்து அவர் அக்செப்ட் பண்ணி பேசுவாரான்னு நமக்கு தெரியாது. அவர் கட்சி நிலைப்பாட்டை தான் பேசுறாரு. அது கட்சி தலைமையும் வந்து ஏற்றுக்கொள்கிறது. இங்க ஆலோசனை அனவசரம் நம்ம வெளியே விமர்சனம் பண்றோம்னா கட்சி தலைமையும் அதை ஏற்றுக்கொள்கிறது. கட்சி தலைமையை வந்து ஏற்றுக்கொள்ளும் வரை அதுல எந்த சிக்கலும் இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். ஒருவேளை முரண்பாடுகள் அப்படின்னு நான் சொல்றது வந்து உள்ளுக்குள்ள நிறைய பேச்சுக்களா இருக்கலாம். தலையங்கங்களும் பார்க்க முடியுதுல்ல. பனையூர் பாபு கட்சியிலிருந்து விலகுறாரா, சிந்தனை செல்வன் ரொம்ப அதிருப்தியில இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே சுத்தி விசிக பத்தி தானே வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா வந்து காய்ச்ச மரம் தான் கல்லடி போடுன்ற மாதிரி அவங்க தான் வளர்ந்து வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல 4 கட்சிகள் தான் வந்து மாநில கட்சிகள் இன்றைய நிலைக்கு. திமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் கட்சி. விடுதலை சிறுத்தைகளுக்கு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் வந்து ரெப்ரசன்டேஷன் இருக்காங்க. நாம் தமிழருக்கு வாக்கு சதவீதம் இருக்கு. 4 கட்சிகள் தான் இருக்கு. அப்ப காய்ச்ச மரம் தான் கல்லடி போடுன்ற போல விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்த மரமாக இருக்கு. அதனால அதிகம் கல்லடி போடுகிறதுன்னு தான் நான் பாக்குறேன். ஆனா இதுக்கெல்லாம் இவங்க எல்லாம் வந்து உள்ளூர ஒரு ஆப்ஷன் இருக்கு, உள்ளூர வந்து அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்களான்னு கேட்டா அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க. ஆப்ஷன் என்னென்ன இருக்குன்னு நம்ம அப்பப்போ சுய பரிசோதனை பண்ணிக்கணும், யாரெல்லாம் வருவாங்கன்றதெல்லாம் பேசிக்குவாங்களான்னு கேட்டா அவங்க உள்ளுக்குள்ள இந்த ஆப்ஷனும் நமக்கு இருக்கு, நமக்கு வந்து தாவேக்க கூட போனா என்ன கிடைக்கும், அதெல்லாம் ஒரு தலைவரை அவரும் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும்ல. இது எதுவும் வந்து யாருக்கும் எந்த இதுவும் அக்ரிமெண்ட் எழுதி கொடுத்துட்டு நம்ம வந்து வாழ்நாள் ஃபுல்லா திமுக தான் இருக்க போறோம், இல்ல பாஜக வந்து வாழ்நாள் ஃபுல்லா அதிமுக தான் இருக்க போகுதுன்னும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அரசியல்ல இன்றைய நிலைக்கு என்ன அரசியல் சூழலுக்கு உகந்ததோ அந்த முடிவு எடுப்பாங்க. இப்போ தேர்தலுக்கு பிந்தைய அதாவது தேர்தல் முடிவுக்கு பின் வரும்பொழுது அப்போ அவங்க ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ அரசியல் சூழல் இப்படி இருக்கு, இந்த ஓட் ஷேர் வந்திருக்காங்க அப்படின்றத வந்தா என்ன முடிவு எடுக்கணும், வராட்டி எப்படி என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்ன்றது அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சுயபிரசன் பண்ணிட்டே தான் இருப்பாங்க, விவாதிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னொன்று எல்லா கட்சிகளும் எல்லா கட்சி தலைவர்களும் தொடர்புல தான் இருப்பாங்க. அது வந்து டைரக்டா தாவேக்கால தொடர்பு விஜய் கூட தான் பேசிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. வேற கட்சி நிர்வாகிகள் அந்த மண்டலத்தில் இருக்கவங்களோட எல்லாம் தொடர்பு தான் இருப்பாங்க. அவங்க கட்சியில என்ன நிலவரம் போயிட்டு இருக்கு, இங்க என்ன நிலவரம் இருக்குன்னு ஒரு ஒரு இணக்கமான சூழல் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த காலத்துக்கு ஏற்ப அவங்க எடுப்பாங்கன்னா அது தவறுன்னு சொல்ல முடியாது. அதுக்காக திமுக கூட்டணி இருக்காங்க, இன்றைக்கு இருக்காங்க, இன்றைக்குமே திமுக கூட்டணி இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2016 கூட்டணிக்கு வர்றோம்னு சொன்னவங்கள வேணாம் அப்படின்னு சொன்ன திமுக தான். அதை வந்து திருமாவளவர்களே வெளிப்படையாக சொல்லியிருந்திருக்காரு. எங்களை வந்து அந்த மக்கள் நல கூட்டணி அமைச்சதுக்கு காரணமே வந்து எங்களுக்கு 3 மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க கூப்பிட்டு. அதுவும் இப்ப இருக்க திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களே திருமாவளவனோட தொலைபேசியில தொடர்பு கொண்டு இல்லை இந்த முறை நாங்கள் அதிக தொகுதியில் போட்டியிடலான் இருக்கோம், வாக்கு சதவீதம் வந்து கொஞ்சம் உயர்த்தணும்னு இருக்கோம், அதனால வந்து கூட்டணியில் இருக்கிறதுக்கான சூழல் இருக்காது, நீங்க வேற வாய்ப்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு ரொம்ப பொலைட்டா சொல்லிட்டாரு. முன்னாடி எங்களை கடைசி நேரத்தில் வந்து சிக்கலுக்குள்ளாக்க முன்னாடி சொல்லிட்டாரு. அதனாலதான் நாங்கள் மக்கள் நல கூட்டணி ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு திருமாவளவர்கள் ஆன் ரெக்கார்டா சொல்லியிருந்திருக்காரு. அதனால தனியாக தான் போட்டிட்டாங்க. அவங்க பண்ண டேமேஜ்னால தான் 2016 வந்து ஒரு ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதனால இங்க எல்லாமே வாய்ப்புகளும் எது தடையா இருக்கு, எவ்வளவு தூரம் வந்து அவங்களோட பொசிஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுதான். திமுக கூட்டணியிலே இருந்தா எண்ணிக்கை அளவுல வந்து உயர்த்திக்க முடியாதுன்றப்போ எண்ணிக்கை அளவுல எங்க உயர்த்திக்க முடியும், அது தாவேக்க வாய்ப்பு இருந்தா அது அவங்களுக்கு வந்து உடன்பாடாக இருக்கிறது, ஒரு ப்ரூவன் ஓட் ஷேரா இருக்குன்னா போவாங்க. எதுவா இருந்தாலும் May 4th ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே எப்படி மாறும் அப்படிங்கறத நம்மளால தீர்மானிக்க முடியும். May 4th ரிசல்ட்ன்றது May 4th மிட் நைட் May 5th வரைக்கும் கூட இது இருக்கும் இந்த முறை அப்படின்றது. ஏன்னா க்ளோஸ் கண்டெஸ்டா இருக்குன்ற பொழுது ரீகவுண்டிங் திரும்ப மறு வாக்கு எண்ணிக்கை கேட்பாங்க, போஸ்டல் ஓட்ஸை திரும்ப என்னன்னு கேட்பாங்க. இந்த இதெல்லாம் நடக்கிறப்போ உங்களுக்கு May 4ன்றத May 5 மார்னிங் தான் நம்மளுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி. நன்றி. அப்புறம்